नमो गणपतये नमः नमः प्रभुपतये नमः नमस्ते लंबोदराय नमः வழிவளம் முறையிறையே மலையாரம் மாமணி செந்தோடு அலையார் புகழ் தேருமையாரே கொக்கிந்திரகின்னொடு வன்னி குக்க தடைய கிடமாகும் திக்கின் திசை தேவர் வணங்கோ நிலையொலி உடனோடு மாதப்பிரை கல்யாணி மலையான் மகளோடு செய்ய இப்பார் தமக்கு கிளரொழி வானகம் தான் கொடுக்கும் அற்றார்க்கு அரும்பொருள்தான் கையாரன் அடித்தவனே நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடி கூடுதற்கு மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை யாலடைந்த நீழல் மேவி அதுமறை சொன்னதென்மே சேலடைந்த தன் கழனி சேஞ்சலோர் மேயவனே அங்கையுள் அனலும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே நல்லா இருக்கு. சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகப்பட்டார். அமரலோகமது ஆளுடையார்களே கடந்த நகர் மாபுரியா
கமலை விருதுகள் கூட திருநகராக வரலாற்று கொண்டு வருகின்ற தர்ம ஆலயம் என்றும் எம் வாழ்வுடன் பொருளாக விளங்கக்கூடிய போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்குரிய ஸ்ரீலஸ்ரீ 27வது குருமதா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் திங்களோக்கி வணங்கி போற்றி பூலோக கைலாயம் வணங்கிய இந்த திருத்தலத்தில் சித்தாந்த சைவத்தினை பரப்புகின்ற வகையில் தர்மயாதினத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய சித்தாந்த கல்லூரியுடைய 16வது மையமாக திருவையாறு மையம் இங்கே இன்றைய தினம் வழிபாட்டிற்குரிய உலக சைவ மக்களுடைய பேரரசாக விளங்கக்கூடிய நம்முடைய தர்மயாதினம் ஸ்ரீலஸ்ரீ குருமணிகள் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகின்றது. அந்த விழாவினுடைய முதல் நிகழ்வாக திருமுறை விண்ணப்பம் ஓதுவோம். ஓதிய ஞானமும் ஞானப்பொருளும் ஒளி சிறந்த வேதிய வேதமும் வேடியும் ஆவண விண்ணும் மண்ணும் சோதியும் செஞ்சுட ஞாயிறும் ஒப்பன தூமதியோடு ஆதியும் அந்தமும் ஆன ஐயாரன் அடித்தளமே. அடுத்த நிகழ்வாக பஞ்சநதீஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தினுடைய கட்டளை விசாரணை சுவாமிகள் போற்றுதலுக்குரிய கட்டளை சுவாமிகள் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையார்கள். கையால் தொழுது உன் கடல் சேவடியினைகள் கழும தழுவி கொண்டு எய்யாது எந்தன் தலைமையில் வைத்து எம் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அறற்றி அடல் சேர் மெழுகு ஒப்ப ஐயா கரசே ஆசைப்பட்டேன் கண்டாயமானே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல செந்தமிழ் சுப்பனாகமானுடைய திருவுருளினாலும் தர்மையும் கமலையும் விதமிழ் கூடலும் திருநகராகத்திலிருந்து அருட்செங்கோடு செலுத்துகின்ற ஸ்ரீ குருமாசனியானுடைய பொன்னார் திருவடிகளை மனம் நீ மொழிகளால் வணங்கி இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு பொன்னாள். மூர்த்தி தளம் தீர்த்தம் முறையாக துவங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவாய்க்கும் பராபரமே என்பார் தாய்மானவர். அந்த வார்த்தையை நமக்கு இன்று பிரத்யட்சமாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இங்கு இருக்கிறது. மூர்த்தி தளம் தீர்த்தம் என்ற மூன்றும் சிறப்புடைய ஐயாறு திருத்தலத்திலே
தலத்திலே நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதராக இருந்து திருநந்தி தேவர் திருவதாரம் செய்து அருள் பெற்ற இந்த தலத்திலே அவருடைய வழியிலே வந்த இருக்கக்கூடிய அந்த நிலையினை நமக்கு இன்று ஸ்ரீ ஸ்ரீ குருமாசனியானத்தினுடைய பொன்னார் திருவுருளாலே நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த தலம் சேக்கடார் பெருமான் சொல்லக்கூடிய தென்திசை மாதவம் செய்த தென்திசை தலத்திலே ஒன்றாக திருநந்தி தேவர் அவதாரம் செய்த தலம் என்றுதான் அவர் குறிப்பிட்டு அருள்கின்றார். மேலும் மூவர் பெருமக்களாலே போற்றக்கூடிய பதியங்களிலே ஞானசம்பந்த பெருமானுடைய புலனைந்தும் பொறிகலங்கி என்னும் திருப்பதிகம் நமக்கு நம்மளுடைய விருதாச்சல தம்புரானாக இருந்தவர்கள் யாழிலே இசைத்து மழை வரச் செய்த அற்புதமாக நமக்கு கிட்டியது. அதுபோல அப்பர் பெருமானுடைய திருப்பதிகத்திலே நமக்கு திருக்கைலாய காட்சியினை செய்யக்கூடிய அற்புதமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவாக்கிலே இருந்த பதிகத்தினாலே பெருகு நதிக்கிடையே வழி நடந்த நாவலர் காவலர் என்று சேக்கடார் பெருமான் குறிப்பிடுவார். அப்படி பதியங்களாலும் போற்றப்பட்டு அதிசயமிக்க பதியங்களை பெற்ற இந்த ஞானமுள்ள தலத்திலே நாம் இறைவனை எதற்காக வழிபட வேண்டும், வழிபட வேண்டிய நோக்கம் என்ன, அதனை தடுக்க இறைவனை அடையக்கூடிய வழியினை தடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய வினையினை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், எந்த வகையிலே இறைவன் எப்படிப்பட்ட தன்மையாளனாக இருக்கின்றார் என்பதை நமக்கு இந்த ஞான நூல்கள் நமக்கு காட்டுகின்றன. ஏணி படியிட்டு நெறிகாட்டும் பெருமானாக நமக்கு ஐயாற்றல் பெருமான் இருக்கிறார். அதிலே நாம் எல்லோரும் உய்ய வேண்டும் என்கின்ற பெரும் கருணையினாலே இன்றைக்கு ஸ்ரீ ஸ்ரீ குருமாசனியான அவர்களுடைய திருநிலையிலே இன்று நமக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பு கிடைத்தற்கு ஒரு பிறவி காலம் உண்டாகவே காதல் செய்து கருதுமின் என்பார்கள். அப்படிப்பட்ட காலம் நமக்கு இன்று கைகூடி இருக்கிறது. மூலபண்டாரம் வழங்குகின்றார் வந்து முந்துமினே என்கின்ற நிலையிலே நாம் எல்லோரும் இங்கே ஞான பாடத்தினை கற்று ஞான நெறியிலே நின்று பெருமானுடைய திருவடியினை பற்றி நின்று எப்படி நம்முடைய பரமாச்சாரியார்கள் நமக்கு நெறி காட்டினார்களோ அந்த நெறியினை அடைவதற்கு எல்லாம் வல்ல சிந்தமன் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் ஸ்ரீ ஸ்ரீ குருமாசனியானத்தினுடைய குருவருளும் நம்மை வழிநடத்துகின்றது. அவைகளை குருமணிகளுடைய பொன்னார் திருவடிகளை பின்பற்றி நாமும் அந்த நெறியிலே நின்று உய்வோம். திருச்சிற்றம்பலம். போன்றதற்குரிய சுவாமிகளுக்கு நன்றிகளை தெரிவித்து நம்முடைய சைவ சங்கம் நிறுவப்பெற்று அந்த மையத்தின் மூலமாக சைவ சித்தாந்த கருத்துக்களை வழங்க வேண்டும் என்ற திருவுளம் பற்றி இருக்கின்ற நம்முடைய குருமணிகள் தொடர்ந்து மையங்களை தோற்றுவித்த வண்ணம் இருக்கிறார்கள். சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் இரு கண்களாக கொண்டே போற்றக்கூடியவர்கள் திருமுறைகளை உரையுடன் வெளியிட்டு நம்முடைய சிதம்பரத்திலே எப்படி அந்த பெரிய புராணம் யானை மீது அமர்த்தி அதை வழிபாடு செய்து அன்றைக்கு வெளியிடப்பட்டதோ அதை போல திருமுறைகளை யானை மீது வைத்து அந்த திருமுறை முறையோடு வெளியிடப்பட்டது நம்முடைய ஆதீனத்தின் சார்பில். அப்படிப்பட்ட திருமுறைகளுக்கு அப்படியெல்லாம் அவர்கள் செய்கின்ற அதனுடைய காரணத்தினால் அதே போல அவர்களுடைய தவ வலிமை நம்முடைய போற்றுதலுக்குரிய 27வது குருமணிகள் அவர்களுடைய தவ வலிமையின் காரணமாக பல்வேறு அற்புதங்களை அவ்வப்போது நிகழ்த்தி வருகிறார்கள். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டாருடைய அந்த படையெடுப்பின் போது மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு வைத்திருந்த அந்த அற்புதமான தேவாரத்தினுடைய செப்பீடுகள் இவர்களுடைய அந்த அருளாட்சி காலத்தில் மண்ணிலிருந்து வெளிப்பட்டு நமக்கு இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அற்புதமாக அது திகழ்ந்தது. அதற்கு காரணம் அந்த ஓரொரு வாயினை என்ற பதிகத்தினை 1 கோடி முறை நாம் ஓத வேண்டும் அவர்கள் என்று அவர்கள் திருவுளம் பற்றி அதனை இந்த தமிழ்நாடு முழுக்க அதை செய்தோம். அப்படி அந்த செய்ததன் விளைவாக அந்த பதிகத்தை 1 கோடி முறை நாம் அதை பாராயணம் செய்ததன் விளைவாக அவர்களுடைய தவத்தின் வலிமையினாலும் அவர்களுடைய திருவாக்கிற்கும் வலிமை உண்டு. அப்படி அந்த தவத்தின் வலிமையினால் அந்த செப்பேடுகள் தேவாரம் செப்பேட்டில் எழுதப்பட்டது என்ற குறிப்பு சிதம்பரம் கல்வெட்டில் உள்ளது. ஆனால் செப்பேடுகள் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் செப்பேடுகள் கிடைக்கப்பெற்று அவர்களுடைய அருளாட்சி அவர்களுடைய தவத்தின் வலிமையில் அவர்களுடைய தவ வலிமைக்கு இன்னொரு உதாரணம் வைத்தீஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகம் நடக்கவில்லை என்றால் நான் உயிருடன் மீள மாட்டேன் என்று சொல்லி நாவுக்கரசரை போல அந்த மன
அதனை நிகழ்த்தி காட்டினார்கள். அது இறைவனுடைய அருளால் மிகச்சிறப்பாக அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதே போல அந்த பரிகள சேடம், இப்பொழுது பரிகள சேடம் என்பது நம்முடைய குருமணிகள் அவர்களுடைய திருக்கரங்களினால் வழங்குகின்ற அந்த உணவு, அதை உண்டு மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறு வாய்க்கட்டும் என்று சென்ற ஆண்டு இந்த ஆனந்த பரவசர் குரு பூஜையின் போது அவர்கள் நம்முடைய அன்பர் ஈரோட்டு அன்பருக்கு அதை வழங்கினார்கள் அந்த தம்பதியினருக்கு. இந்த ஆண்டு குரு பூஜை முடிந்து 20 நாட்களில் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து இன்றைக்கு வாழும் ஞான சம்பந்தராகவும் அன்றைக்கு நிகழ்ந்த அற்புதங்களை எல்லாம் இன்றைக்கும் நிகழ்த்தி காட்டி சைவத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கக்கூடியவர் நம்முடைய போற்றுதலுக்கு வழிபாட்டுக்குரிய 27வது குருமணிகள் அவர்கள் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கிலே முதலில் தமிழ்நாட்டு அளவில் இந்த மையங்களை திறந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆன்லைன் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற சைவ அன்பர்கள், தமிழ் அன்பர்கள் அந்த வகுப்புகளை கேட்டும் பயன்பெற்றும் வருகிறார்கள். அதுவும் நிகழ்ந்து வருகிறது. அப்படி பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறவர்கள் இந்த சைவ சித்தாந்த பயிற்சியினுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் நம்முடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன, நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் இந்த சைவ சித்தாந்தத்தை பற்றி நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இந்த பிறவியை எடுத்திருப்பதற்கு காரணம் நாம் பல்வேறு பிறவிகளை எடுத்து இந்த மனித பிறவியை எடுத்திருக்கிறோம். பல பிறவிகளில் இல்லாத ஒரு சிறப்பு மனித பிறவிக்கு இந்த மனம் என்ற ஒன்று. அதனால்தான் தொல்காப்பியர் ஆறறிவு உயிர் என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு அறிவாக சொல்லி 6வது அறிவு மனம் என்று சொன்னார். ஆகவே 6வது அறிவு பகுத்தறிவு அல்ல, அது மனம் என்ற சிந்திக்கின்ற அறிவு. அதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் அந்த கரணம் என்று 4 நிலைகளாக சொல்லுகிறது. ஆகவே அதை பற்றி நாம் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக படிக்கின்ற படிப்பு தான். நாம் இங்கு என்ன செய்ய வேண்டும், எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இதனுடைய நோக்கம் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொள்கின்ற வகையில் இந்த நூல்கள் நமக்கு பயன்படுகின்றன. ஆகவே அந்த செய்திகள் எல்லாம் தொகுத்து ஒரே ஒரு பாடலை சொல்லி நம்முடைய குருமணிகள் அவர்கள் ஆசிரியரை வழங்கி அதை தொடங்கி வைப்பார்கள். அதுக்கு முன்னதாக இந்த பாடலை மட்டும் அடியேன். என்னை அறிவென்றால் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றால் தன்னை சந்தனமும் என்னை முன்னி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான். இம்மூன்றும் ஆராய்ந்தவர் புத்தரா என்ற அந்த அற்புதமான பாடல். நாம் யார் என்பதை உணர வேண்டும். என்னை அறிகின்றான். நாம் யார் என்று நாம் நினைக்கிறோம்னா இந்த உடம்பு, இந்த மனம் என்பதை நினைத்துக் கொள்கிறோம். இந்த மனமோ இந்த உடலோ நாம் கிடையாது. நம்முடைய உடைமைகள், அதுவெல்லாம் நம்முடைய உடைமைகள். இந்த உடைமைகளிலிருந்து இனிமேல் பிரிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா, அந்த நான் என்ற அந்த தன்மை தான் நாம். அந்த நான் என்ற அந்த நினைவு தோன்றுது, திரும்ப மறையுது. அப்படி தோன்றியும் ஒரு இருப்பதற்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும் அல்லவா. ஒரு செடி வளருதுன்னா அந்த நிலத்திலிருந்து தான் அந்த செடி வளர முடியும். திரும்ப அது மரமாகி மீண்டும் அழிந்து அந்த மண்ணுக்குள்ளே தான் அந்த புதைய போகிறது. ஆகவே அந்த மண் தான் அந்த மரத்திற்கு ஆதாரம். அதுபோல அந்த நான் என்ற அந்த எண்ணம் எழுவதற்கு ஏதோ ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். அதுதான் சிவம். அந்த சிவத்திலிருந்து தான் நாம் இருக்கிறோம் என்ற அந்த சிவம் என்பதுதான் நமக்கு ஆதாரமாக விளங்குகிறது. அந்த சிவம் என்பது ஆனந்தம் என்ற அந்த நிலையிலே, ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியும் துன்பமும் இல்லாத நிலை. அது எப்பொழுதுமே அது மாறவே மாறாது. மாறிடா மகிழ்ச்சி என்று சொன்னார் அல்லவா. கரணங்கள் 4 என்ற அந்த பாடல்ல சொல்லும்போது மாறிடா மகிழ்ச்சி அது எப்பொழுது சிற்றின்பங்கள் என்பது இந்த புலன்களால் உணரக்கூடியது. இந்த புலன்களால் உணரக்கூடிய இன்பங்கள் சிறிது நேரமோ சிறிது காலமோ தான் நிலைத்திருக்கும். ஆனால் பேரின்பம் என்பது எப்பொழுதுமே ஒரே நிலையிலே, அந்த பேரின்பம் என்பது மாறாத நிலையிலே இருக்கக்கூடியது. அந்த நிலையை அடைவதற்காக தான் நாம் இந்த பிறவியை பிறந்திருக்கிறோம். இந்த பிறவிலிருந்து அந்த நிலையை அடைவதற்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்மோடு இருக்கிற இந்த பாசம் என்ற அந்த 3 மலங்கள். ஆகவே அந்த 3 மலங்களிலிருந்து விடுபட்டு ஆணவ
ஈடுபட்டு நாம் எப்படி இந்த உயிரை இறைவனோடு அடைய வேண்டும் என்பதை சொல்வதுதான் சித்தாந்தம். வேதாந்தம் என்ற அந்த மரத்தில் காய்ந்த கனிதான் இந்த சித்தாந்தம் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த வேதாந்தத்திலிருந்து மேலும் சில அறிவின் முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான கட்டணங்கள் சில மையங்களில் கல்லூரி மாணவர்களுக்கு சலுகை கட்டணங்கள் கூட செய்து வழங்கப்படுகிறது. இலவசமான நூல்கள் இந்த படிப்பிற்காக வழங்கப்படுகின்றது. இப்படியெல்லாம் செய்து நம்முடைய சைவ சமயத்தை பரப்ப வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் நேற்றைய தினம் அவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து குத்தாலம் வரையில் பாத யாத்திரையாக ஆன்மாத யாத்திரையை நிறைவு செய்து இன்றைய தினம் இங்கே நம்முடைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு கும்பாபிஷேகத்தின் பொழுதும் அவர்கள் பாத யாத்திரையாகத்தான் செல்ல வேண்டும் என்று இன்றைய தினம் எத்தனையோ அறிவியல் வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும் அந்த மரபினை மாற்றக்கூடாது என்கின்ற அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய திருவுள்ளம் மிகச்சிறந்த விளைவுகளை உண்டாக்கி சைவ சமயத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இன்றைய தினம் ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கு சென்றாலும் அவர்களுடைய புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கின்றது. எங்கு சென்றாலும் அவர்களை பற்றி தெரியாதவர்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒவ்வொரு பாத யாத்திரையின் பொழுதும் வருகின்ற மக்கள் எத்தனை பேராக இருந்தாலும் முகம் சுளிக்காமல் முகம் போடாமல் அத்துணை பேருக்கும் அவர்கள் திருநீற்று பிரசாதத்தினை வழங்கி ஞானசம்பந்தர் எப்படி யாத்திரைகளை மேற்கொண்டார்களோ அதை போல அவர்கள் இன்றைய தினம் பாத யாத்திரையாக மேற்கொண்டு சொக்கநாதரை எல்லோருடைய அந்த ஊருக்கும் அழைத்து சென்று அங்கெல்லாம் அவர்களுடைய அருளை போன்றதற்குரிய குருமணிகள் அவர்கள் வாரி வழங்கி வருகிறார்கள். அவர்களுடைய காலத்தில் வாழ்கிறோம் என்பதே நமக்கெல்லாம் மிகுந்த பெருமையான மிகுந்த பாக்கியமான ஒன்றாக நாம் கருத வேண்டும். இன்றைய அந்த தொடக்க விழாவை அவர்கள் ஆசிரியரை வழங்கி அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். நம்முடைய நன்றி உரை ஆற்றுவதற்காக ஆதீனத்தினுடைய ஆதீன புலவர் போற்றுவதற்குரிய திரு சிவதீபன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆசிரியராக இந்த மையத்தில் பாடம் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சிறந்த சித்தாந்த புலமை கொண்டவர்கள். நம்முடைய வழிபாட்டிற்குரிய குருமணிகள் அவர்களே அவர்களை பலமுறை பாராட்டி இருக்கின்றார்கள். சிவதீபன் போல ஒரு 4 பேர் இருந்தால் போது நம்முடைய ஆதீனத்தினுடைய புகழை தூக்கி நிறுத்துவதற்கு என்று அவர்களுடைய திரு வாயினாலேயே அவர்களை பற்றி புகழ்ந்து உரைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய சிவதீபன் அவர்கள் உங்களுக்கு வகுப்பு எடுப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது இந்த வகுப்பினை தொடங்கி வைத்து வழிபாட்டிற்கும் போற்றுவதற்குரிய ஸ்ரீலஸ்ரீ 27வது குருமணிகள் அவர்கள் ஆசிரியரை வழங்கி கற்றார் பரவ பெருமை உடையன காரிலாதார்க்கு உறுதுணையாவன ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமை உடையன காதல் செய்ய கிற்ப தமக்கு கிளரொளி வானகம் தாம் கொடுக்கும் அற்றார்க்கு அரும்பொருள் காண்க ஐயாரன் அடித்தலமே ஐயாரன் அடித்தலமே ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமை உடையன என்னை அறிவு என்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் சந்ததம் என்னை முன்னி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான் இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தரா எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவரையும் தன்மையாயிர குருமணிகளினுடைய குருவரையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். தர்மயாயினம் தொடங்கிய காலம் தொட்டு சித்தாந்தம் பரப்புவது மட்டுமே நம்முடைய ஆதீனத்தினுடைய பணியாக இருக்கிறது.
நம்முடைய ஆதீனத்தினுடைய முடிப்புங்கவராக இருந்த சம்பந்த சரணாலயர் கர்நாடக மாநிலம் சென்றிருந்தார். அரசன் வருகின்ற போது எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும், அது ஒரு மரியாதை. ஆனால் இவர் தம்பிரான் துறவிக்கு எல்லாம் திறந்து தானே, அதனால் இவர் எழுந்திருக்கல. அதை பார்த்த உடனே அவர் கேட்டார், அங்கே யார் இருக்காருன்னு. அண்டங்காக்கா உட்கார்ந்துருக்குன்னு கேட்டார். அவ்விடத்தே அது பொருந்தும் அப்படின்னு சொன்னார். நம்ம அரண்மனையில் வந்து நம்மளே அண்டங்காக்கான்னு சொல்கிறதுக்கு இது யார் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், நானும் அண்டத்தை காக்கிறேன், நீங்கள் தானே அண்டத்தை காக்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த சிலையடைக்காகவே அவர் நிலங்கள்லாம் நிறைய பொருட்களை கொடுத்தார். முதல்ல பொருள் கொடுத்தார், அதை வந்து எங்களுடைய அடியார்களுக்கு சேர்றதுன்னு கொடுத்துட்டார். ரெண்டாவது பொருள் கொடுத்தார், எங்களுடைய பூஜா மற்றும் சொக்கநாதருக்கு சேர்வதுன்னு சொன்னார். மூன்றாவது பொருள் கொடுத்தார், எங்களுடைய குருமூர்த்திகளுக்கு இது காணிக்கைன்னு சொல்லிட்டார். இன்னும் எது கொடுத்தாலும் வாங்கலேன்ட்டு அப்புறம் தான் அவர் பட்டின பிரவேசம் வைக்கணும்னு சொல்லி கேட்குறார். அவருக்கு நோய் இருந்தது, அந்த நோயை தீர்த்து வைத்தார். அதனால் அதன் பிறகு அவர் குட்டி கந்த புராணம், கந்த புராண சுருக்கம் என்று ஒரு நூலை எழுதி கொடுத்தார். 10,000 பாடல்கள் கொண்டதை 1300 பாடல்களுக்குள்ளாக எழுதி கொடுத்தார். அந்த சம்பந்தர் சரணாலயத்தில் உங்களுடைய ஆதீனம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டாங்க. அங்கே உள்ள அடியவர்கள் எல்லோரும் ஆய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் 1-2 மரத்தோய்வார் அப்படின்னார். அந்த அளவுக்கு அவர்கள் தம்பிரான்கள் எல்லோரும், அவர்கள் மட்டுமல்ல அவர்களை சார்ந்திருக்கின்ற அடியவர்கள் எல்லோரும் பதிபசு பாசத்தின் உண்மையை மட்டுமே பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். 3 பொருள்கள் தான் நம்முடைய சைவ சித்தாந்தம். இது பதி, பசு, பாசம். பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர். பசுனால் மாடு மட்டுமல்ல, எதெல்லாம் உயிர்களாக இருக்கிறதோ அதெல்லாம் உயிர்கள் தான். அதனால் அது கட்டப்பட்டது. எதனால் கட்டப்பட்டது? பசுமாட்டை கயிற்றினால் கட்டுறோம், இது பாசமாகிய கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த 3 பொருள், அதனால தான் பதி, 3மே நிலைத்த பொருள், என்றைக்கும் அதுக்கு அழிவில்லாதது. அதனால தான் குமரகுருபரர் சொன்னார், பதிக்கும் பசுவுக்கும் ஒரு ஒற்றுமை. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறார். நீ ஆண், நானும் ஆண், எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்டார். குருஞான சம்பந்தர்கிட்ட குமரகுருபரர்கிட்ட மாசலாம்பி தேசிகர், நான் பசு, ஆனால் நீங்கள் பதி, என்னை திருமணம் செய்து கொள்ளும். சம்பந்த பெயர் தரித்தமையால் என்னை சம்பந்தம் செய்ய தகும் நினைக்கே அப்படின்னார். அதுக்கு 10 பொருத்தம் வேண்டுமே அப்படின்னார். பொருத்தம் இருக்கு அப்படின்னார். அந்த பாட்டில் அவர் சொன்னது மாதிரி, என்னை அறிவு என்றால் நமக்கும் அறிவுன்னு தான் பேர், சாமிக்கும் அறிவுன்னு தான் பேர். ஆனால் என் அறிவு இப்போ இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கிறது அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். வெளியில் என்ன நடக்குது, யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சாமிக்கு எல்லாம் தெரியும். அதனால் அவனுக்கு அறிவுன்னு தான் பேர். அந்த அறிவு பேரறிவு அப்படின்னு பேர், நம்ம சிற்றறிவு. அதனால் ஒன்றே தன்மை உனக்கும் மற்ற எமக்கும் அன்றன மொழியினும் நாம் எனப்படுமே எஞ்ஞாண்டு முறை அஞ்ஞாண்டு யாமே. நீ என்னைக்கும் இறைவன் இருக்கிறான், அது அழிவில்லாதது. இந்த உயிரும் அழிவில்லாதது. எப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பொருள் மாதிரி உருக்கணும்னா, ஒரு டப்பாவை உருக்கணும்னா, ஆனால் பிளாஸ்டிக்காக இருக்குமே தவிர டப்பாவாக இருக்காது தவிர பிளாஸ்டிக்காக இருக்கும். அது அழிவில்லாதது. சூரனை சம்ஹாரம் பண்ணார், அவன் உடனே மயிலும் சேவலுமாக வந்துட்டான். அதனால் இந்த உயிர் அப்படி தான் இருக்கும், அதுவும் அழிவில்லாதது. அதனால் என்று நீ உலை அன்று நான் உளன் அப்படிங்கிறார் தாய்மானவர் அடிகள். அதனால் என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ அப்படின்னார். ஆகினால் எஞ்ஞாண்டு உலை அஞ்ஞாண்டு யாமே வியாபகம் நினைக்குள்ளது யாமும் அக்குளமே
சாமிக்கு வியாபகம் எல்லா இடத்துலையும் அவன் வியாபித்து இருக்கிறார். நம்மளும் அப்படிதான் எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஆனால் அதோடு நம்ம அடக்கமாக இருக்கும். எப்படின்னா சூரியனும் சந்திரனும் இருக்குது, எப்போதும் இருக்குது. ஆனால் நமக்கு பகலில் சந்திரனை தெரியாது. சூரியனுடைய ஒளியில் அவர் போய் ஒடுங்கி இருக்கார். அதே போன்று தான் இந்த உயிரானது வியாபகம் நினைக்குள்ளது. அவன் வியாபகம், நம்ம வியாபியம். வியாபகம் உனக்குள்ளது, யாவும் அக்குலமே. சக்திகள் உள்ளது, அத்திரம் எமக்கு. சாமிக்கும் இச்சா ஞான கிரியை என்று இசைக்கும் சக்திகள் உள்ளது. நமக்கும் அது இருக்கு. நம்ம இச்சை என்னன்னா சோறு எப்போ திங்கலாம், எப்போ போய் படம் பார்க்கலாம், இப்படி தான் இச்சை இருக்குமே தவிர சாமி இருக்கிற அந்த இச்சை நமக்கு இல்லை. அது பெரிய அளவில் உள்ளது. நம்ம உயிர்களை எடுத்து காப்பா, அதனால தான் எடுத்து சுமப்பான் அப்படின்னார் திருவருட்பயனில். ஆன்மாக்களை எடுத்து சுமப்பதற்கு அவர்கள் வினை நீக்கம் செய்வதற்காக தான் இறைவன் இருக்கிறார். அந்த இச்சை தான் அவனுக்கு இருக்கு. அதனால் தான் திருவாசகத்தில் சொல்லும்போது அவர் சொல்றார், வினைக்கேடன் என்பாய் போல அப்படின்னார். இந்த உயிர்களினுடைய மொய்த்து அந்த உயிரை வினையிலே கிடந்தேனே புகுந்து நின்று அப்புறம் அதை சுமக்கிறார். வினைக்கேடன் அந்த அப்பயும் இறைவனை பார்த்து நீ யார் என்ன தூக்குறதுக்குன்னு கேட்டு, நான் வினைக்கேடன் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னா. பன்னால் அலமறுதல் கண்ணுற்றருளி குருபரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு அப்போ குருநாதர் வடிவாக அவர் ஆட்கொண்டார். அதனால இச்சா ஞான கிரியை என்று செய்யும் சக்திகள் உள்ளது, அத்திரம் எமக்கே. இப்படியே 10 பொருத்தங்கள் இருக்கு. அதனால இந்த இறைவன் பதி பசு, பதியினை போல் பசுபாசம் அனாதி அப்படின்னார். அதனால் திருமூலர். அதனால் இந்த 3ஐயும் சொல்றது தான் திரிபதார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அகரம் உயிர் போல் அறிவாகி என்றும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. வருஷம் திருவுருப்பைனா. அதனால் அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபாகவன் முதற்றே உலகுன்னு ஒருவர் சொல்றார். அப்படின்னா உயிர் எழுத்து. உயிர் இல்லாமல் அந்த ஒரு உடம்பு இருந்ததுன்னா அதுக்கு பேர் சவம்னு பேர். அந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்த பிறகு உயிர் மெய் எழுத்தாக இருக்கும். அதே போன்று தான் இந்த மெய் என்பது உடம்புன்னு பொருள். இந்த உடம்புல உயிர் இல்லைன்னா இதுக்கு பொருள் இல்லை. அதனால் இறைவன் உயிராக இருக்கிறார். அந்த ஆனா எழுத்து என்பது உயிரெழுத்து தனியாகவும் இருக்கிறது. இக் என்ற மெய்யெழுத்தோடு சேர்ந்து க என்ற உயிர்மெய் எழுத்தாக வருகிறது. அதே போன்று இறைவன் தனித்தும் இருக்கிறான், நம்மோடு சேர்ந்தும் இருக்கிறான். நம்மோட சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு இருக்கிற மனமாயங்கள்லாம் சாமிக்கு இருக்குன்னு நினச்சி கூடாது. எப்படி கடல் தண்ணீர் உப்பு நீராக இருக்குது. அந்த உப்பு நீரை அதில் இருக்கின்ற மீனை பிடிக்கிறது சமைக்கும்போது அது உப்புல இருக்கிறது உப்பு தண்ணியில் தானே இருக்குது, அதனால் சாம்பார் உப்பு போட வேண்டாம்னு நினைக்க மாட்டாங்க. அந்த கடல் நீர் உப்பு நீரில் இருக்கின்ற மீனை எப்படி உப்பு பற்றவில்லையோ அதை கொண்டு இந்த ஆன்மாவோடு இருக்கின்ற இறைவனை மலமாசுகள் பற்றவில்லை. அதனால் அகரம் உயிர் போல் அறிவாகி என்னும் நிகரில் இறைநிற்கும் நிறைந்து அகரம் முதலானி அணி ஆப்பனூரானி பகர் மனமுடையார் வினை பற்றிருப்பார் என்று நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் காட்டுகிறார். ஆண் எழுத்துக்கு முன்னெடுத்து என்று அப்பர் பெருமான் திருவாரூர் பதிகத்தில் காட்டார். அதனால அந்த முதல் இது அப்படி சொன்னார். ஆன்மா இலக்கணம் எப்படின்னு கேட்டார். இந்த உயிருக்கு இது தன் கணவருக்கும் காட்டாத கற்பு அப்படின்னார். அதனால் இருள்ங்கிறது ஒரு இருட்டு இருக்கும், அது ஒரு நிறமாவது நமக்கு தெரியும். இந்த ஆணவ மலம் இருக்கிறது, அந்த இருட்டுங்கிற ஒரு இருட்டையும் காட்டாது, பொருளையும் காட்டாது, தன்னையும் காட்டாது, ஒரு பொருளும் காட்டாது. இது உருவம் இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த 3
நிலைகளை காட்டுவதற்காக நம்முடைய சைவ சித்தாந்தம் என்று திருமுறைகளில் இருக்கு. இப்போதான் மெய்கண்ட சாத்திரங்கள் வருவதற்கு முன்பாகவே சாத்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை ஒரு ஒழுங்குபடுத்தியது. ஏன்னா மெய்கண்டாருக்கு முன்பாகவே உந்தி கணிந்து 2 நூலும் முன்பு உள்ளது. திருமுறைகளில் ஏகப்பட்ட இது இருக்குது. விளையாததோர் பரிசு சுபாச வேதனை என்று ஞானசம்பந்த பிள்ளையார் விருத்தாசன தேவாரத்திலே காட்டுகிறார். இப்படி எல்லா திருமுறைகளையும் இங்கே இருக்கிறது. இங்கேயே இந்த சிந்திப்பரியன சிறந்து சென்றே முந்திப்பொழியன மொய்த்திரண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாறு அடித்தளமே. அந்த பாடல் முழுவதுமே நம்முடைய சைவ சித்தாந்தத்தை சொல்லுவனவாக அமைந்திருக்கிறது. அதனால் இந்த நூல்கள் நன்னூல். இதை போதினால் ஞானம் கிடைக்கும். அது பொருள் அறிந்து சொல்லுவதற்கு ஒரு ஆசான் தேவை. அதனால் ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் கேட்க வேண்டும். இது ரொம்ப எளிமையானது. ஏன்னா சைவ சித்தாந்தம்னா ரொம்ப கடுமையானது நினச்சிக்கிட்டு அதனால் அதில் சேர்றதுக்கே பல பேர் பயப்படுறாங்க. ரொம்ப எளிமையானது. நான் அடிக்கடி சொல்கிறது 3 விரல சித்து. இதுக்கு சித் முத்திரை. சித்துனா நிலைத்தது. மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலர் தாழ் கீழ் அடங்கும் உண்மையை கைப்பலர் காட்சியில் கதுவு நல்கிய செம்மலை அழுது குலம் சிந்தியாத அரோ அப்படின்னார். மும்மலம் 3 மலங்களை நீக்கி மொய்த்து உயிர். உயிரானது அம்மலர் இறைவனுடைய திருவடி தாமரையை யார் சேர்கிறார்கள் அதுதான் நம்முடைய தட்சிணாமூர்த்தி காட்டுகிறார். ஆகையினால இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய நுட்பத்தை நமக்கு கிராமங்களே சொல்லுவாங்க. என்னை ஒன்றும் பண்ண முடியாது, சாமி இருக்கார், சாமியை எதுவும் யாரும் செய்ய முடியாது, அவன் மட்டும்தான். அதனால் தான் என்னை முன்படைத்தான் அப்படின்னார். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் கிடைத்து தன்னை நினைய, அதான் தற்செயலாக உன்னை பார்த்தேன்றான். இறைவனுடைய செயல் என்பதுதான் தற்செயல் அப்படின்னு ஒருவரை சுட்டி காட்டுவது என்பது உயிர். அதனால் இதற்கு சுட்டு விரல் என்று வைத்தார்கள். இது ஆணவம் கர்மம் மாயை. மாயை கொண்டு தான் நம்ம மலத்தை நீக்க வேண்டும். அதுக்கு திரோதாயி மனம் அப்படின்னு பெண்களை கொண்டு தான் அவங்களோடு இருந்து தான் நம்முடைய வினைகளை நீக்க வேண்டும். அதனால தான் கல்யாணம் ஆகும்போது சுண்டு விரலை பிடித்துட்டு தான் பொண்ணு மாப்பிளையும் பலமாக வராங்க. இந்த மாயை கொண்டு மாயை நீக்கணும். எப்படி சத்தம் போடாத அப்படின்னு சத்தம் போட்டு சத்தத்தை அடக்கிறது மாதிரி முல்லை கொண்டு முல்லை எடுப்பது கொண்டு மலத்தை கொண்டு ஆப்பிக்கொண்டு மலத்தை நீக்குவது கொண்டு மண்ணான் துணி துவைப்பது அந்த உவர் மண்ணை கொண்டு துணியை விழுப்பது கொண்டு இந்த மாயை கொண்டு தான் நாம் நீக்குகிறோம். அடுத்து கர்மம். அதனால தான் என்ன கர்மமோ இது இங்கே இருக்காத மாமா மச்சான் மோதிரம் போடுறது. இந்த மோதிரம் விரலில் மோதிரம் போடுறான். இவளோடு சேர்ந்து கர்ம வினைகளை பெண்ணோடு சேர்ந்து தான் செய்ய முடியும். நம்ம ஒரு காரியங்கள் பொது குழுக்கள் பவித்திரம் கொடுத்து அவங்க சங்கல்பம் பண்ணும்போது பக்கத்தில் துணைவியாக இருப்பாங்க. அவங்க ஒன்று தர்ப்பக்குள்ள மேலே படும்படி வைத்திருப்பாங்க. இல்லை பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா அந்த சங்கத்தை தர்ப்பக்குள்ள வைத்திருப்பார்கள். அவர்களை கொண்டு தான் செய்ய வேண்டும் என்பதனால். அதனால் அதே போன்று ஆணவக்காரியாக இருக்க அப்படின்னு மாமியார் மரம் சண்டை வந்துன்னா அது ரொம்ப வாசல் அதிகமாக வரும். அதனால் அந்த ஆணவம் இந்த மூலத்தையும் நீக்கினால் இந்த மொய்த்துயிர் அம்மரத்தால் கீழ் அடங்கும். இந்த உண்மையை சொல்லுவது தான் சைவ சித்தாந்தம். இதிலே நம்முடைய ஆதின புலவர் சிவதீபன் அவர்கள் தொடர்ந்து இங்கே பாடம் எடுக்க இருக்கிறார். நல்ல கலைஞானம் கைவர பெற்றவர். நம்முடைய ஆதீனத்தில் ஞான தீட்சை பெற்ற வரிசையில் இருக்கின்றவர். அதனால் திருமுறைகளும் சாத்திரங்களும் ஒரே தோத்திரமும் சாத்திரமும் ஆனாதாமை என்பது ரொம்ப அவருடைய கலைஞானம் பலரினுடைய உருவ உயர்வுக்கு ஆச்சரியத்தை கொடுப்பது.
உள்ளதாக அமைந்திருக்கிறது. அதனால் அதை வளர்த்து கொண்டிருக்கிறார். நிறைய இடங்களில் அவர் சென்னையில் தொடர்ந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய் என்று பல நாளும் அவர் எல்லா இடங்களிலையும் பாடுபடுகிறார். காரைக்குடி பகுதியில் பொன்னமராவதியில் போய் பாடுபடுகிறார், இங்கே எடுக்கிறார். இது போன்று பல இடங்களுக்கு நேரம் கிடைக்கிறது தான் கஷ்டம். அதனால் நம்முடைய கொள்கைப்படி வாரத்துக்கு 2 நாள் எடுக்க வேண்டும் என்பது முறை. எல்லோரும் அவரே விரும்புகிறாங்க. அதனால் மாதத்துக்கு ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் இருக்கும்போது அவங்களுக்கும் சோறு வந்துடும். அதோட 1 மாதம் கழித்து ஒரு பாடத்தை கேட்கின்ற போது பழசு மறந்துடும். அதனால தான் பல இடங்களில் நீங்கள் அவங்க படிச்சுட்டு புத்தகத்தை பார்த்து பரீட்சை எழுதலாம், உங்களுக்கு கொஸ்டின் வீட்டிலே போய் எழுதலாம்னு வச்சாங்க. நம்ம கொள்கை அப்படி கிடையாது. கொஞ்சம் எத்தனை ஒரு மாதம் கழித்து பாடம் நடத்தினாலும் கூட அதை ரிவர்ஸ் திரும்ப நினைவுறுத்தி அவர்களிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் எல்லாம் தரமாக நம்முடைய ஆதீனத்தில் சான்றிதழ் தேர்வு எப்படி பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளில் நடைபெறுகிறதோ அதே போன்று தான் நடைபெறும். அதன் பிறகு தான் அவர்களை விடைத்திருத்தி அதற்கு நமக்கு சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. அதனால் இந்த இதில் பயிற்சியில் சேர்கின்றவர்கள் ஏன்னா வினையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சைவ சித்தாந்தம் முடியும். வாழ்க்கை என்பது வினையினால் வருவது. அதனால் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவருக்கு அனுபவம், எவரெவருக்கு உதவினர் எவரெவருக்கு உதவினர், தவறவர் நினைவது தமை உணர்வதே. அதனால் இந்த வினை கோட்பாடு மற்ற எந்த சமயங்களும் அதை பற்றி சிந்திக்கல. நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த வினையை நீக்க வேண்டும்னா என்ன பண்ணணும்? வழிபாடு செய்யணும். வழிபாடு செஞ்சுட்டு அது உப்பு தின்னாலும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். என்ன கொஞ்சம் பலம் குறையும். தலையில் இடிச்சிருது, இடித்தா என் சடையோடு அப்படி கீழே விழுந்துருமே தவிர மண்டையில் அடிக்கூடாது, அவ்வளோதான். அதே போன்று தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெரிய ஆபத்தை ஒரு சிறிய இறை வழிபாட்டின் மூலமாக குறைத்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு நம்முடைய சமயம் மக்களினுடைய மனத்திலே சென்று அதை பதிவு செய்திருக்கிறது. அதனால் நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்கள். இறை வழிபாடு செய்து பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுங்கள், திருமுறைகள் ஓதுங்கள் என்று நம்முடைய ஆச்சாரியர் ஆசையராய் பாசங்களாய் ஆனசிவ பூசை பண்ணாய் நேசமுடன் நைந்தெழுத்தை நீனனையாய் சிச்சி சினமையை தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்னவாய் 3 நீக்கினால் 3 பெறலாம் என்று சொன்னார்கள். அதனால் அந்த வினை கோட்பாட்டிற்கு சைவ சித்தாந்தம் தான் மிக முக்கியமான சொல்லியது. ஏன்னா ஒரு நல்ல மனைவி அமைவதும், நல்ல கணவன் அமைவதும், நல்ல பிள்ளைகள் அமைவது, இது எல்லாமே வினையின் காரணமாக வருவது. நாம் செய்த வினை, இந்த வினைக்கு தக்கவாறு வாழ்க்கையை புரிந்து கொண்டோம் என மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதைத்தான் சைவ சித்தாந்தம் படிப்பதினால் கிடைத்த பலன். அந்த பலனை நீங்கள் எல்லோரும் இருந்து உணர்ந்து செய்ய வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர் மாதம் ஒரு நாள் இருந்தாலும் முழுமையாக இருந்து எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவருடைய சொற்பொழிவும் இதுவும் அமையும். இருந்து நீங்கள் எல்லோரும் பாடம் விட்டு உங்கள் மீண்டும் பிரார்த்திப்போம். இங்கே வந்து